ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரி கனெக்டரை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. அதாவது இப்போ என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ அந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜியோ அப்படின்ற ஒரு மொபைல் ஃபோன் தான். ஸோ இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த பேட்டரி கனெக்டர், அதாவது இந்த பேட்டரி கனெக்டர் இல்லையா, ஸோ இந்த கனெக்டர் வந்து அதை வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, சரிங்களா. ஸோ அது ரிமூவ் ஆனதுனால இப்போ அதை வந்து நம்ம வந்து மொபைல் வந்து ஆன் பண்ணவோ ஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த பேட்டரி கனெக்டர் எப்படி வைக்கிறது. ஸோ அப்போ இந்த பேட்டரி கனெக்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, சரிங்களா. ஸோ அதாவது இந்த பேட்டரி கனெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து SMD ஒர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹீட் பண்ணி நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து மெல்ட் ஆகும், சரிங்களா. ஸோ இது ரெண்டு ப்ராசஸ் பண்ணலாம். ஒன்று நீங்கள் சால்ட்ரிங் யூஸ் பண்ணியே நீங்கள் இதை வந்து கரெக்டாக வந்து சால்ட்ரிங் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து சால்ட்ரிங் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த SMD ஒர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வைக்கலாம். ஸோ அந்த இதை நீங்கள் ஹீட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா டாப்லேருந்து நீங்கள் ஹீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து இந்த பேட்டரி கனெக்டர் வந்து மெல்ட் ஆயிடும். ஸோ அதனால நம்ம போர்டுடைய கீழே, அதாவது போர்டுடைய அண்டர் சைடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைடில் நம்ம வந்து ஹீட் கொடுப்போம். ஸோ அப்படி நம்ம ஹீட் கொடுக்கணும் அப்படின்னா இது இந்த கீபேடில் உங்களுக்கு இந்த மெம்பரேன் மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ அதாவது இதுதான் வந்து உங்களுடைய கீபேட் மெம்பரேன். ஸோ இந்த கீபேட் மெம்பரேனை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஹீட் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த கீபேட் மெம்பரேன் வந்து மெல்ட் ஆயிடும், சரிங்களா. ஸோ அதனால தான் நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த லெட்டெல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லெட்டை எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த லெட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு டீசால்டரிங் விக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டீசால்டரிங் விக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மற்ற எல்லா லெட்டையும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ரிமூவ் பண்ணிடும். அந்த 3 பின் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 3 பின்லையும் நல்லா வந்து அந்த பழைய லெட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய லெட்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து அந்த டஸ்ட்டு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஐபியை போட்டுட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு வேஸ்ட்டு கிளாத் இருந்துச்சுன்னா ஸோ அந்த இடத்துல வந்து நல்லா தொடச்சிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்ரி கனெக்டரை நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பின் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான். ஸோ இது வந்து பாசிட்டிவ், ஸோ இது வந்து நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ சரிங்களா, பின்ஸ் வந்து மாற்றியும் வச்சுருப்பாங்க. ஸோ நடுவில் வந்து அந்த பேட்டரியோட சென்ஸ் பின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அந்த பேட்டரியோடைய லெக்கு, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து புது லெட்டு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய லெட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய புது லெட்டு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ அந்த புது லெட்டை வந்து நல்லா வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு நேராக மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பேட்டரி கனெக்டரில் நல்லா வந்து அந்த நியூ லெட்டு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு, சரிங்களா. ஸோ இப்போ இதில் நம்ம இந்த பேட்டரி கனெக்டரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம போர்டோடைய பாட்டம் சைடில் இருந்தால் நம்ம வந்து ஹீட் கொடுக்க போகிறோம், சரிங்களா. ஸோ SMD ஒரு ஸ்டேஷன் யூஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கனெக்டர்லையும் லைட்டாக வந்து லெட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த 2 லெக்லையும் ப்ளஸ் உங்களுடைய அந்த பாசிட்டிவ் சென்ஸ் பின்னு, நெகட்டிவ் பின்னு, ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த போர்டை வந்து PCB ஹோல்டரில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக வந்து போர்டை வந்து அந்த PCB ஹோல்டர் ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏன்னா நீங்கள் கீழேருந்து ஹீட் தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் போர்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுடைய SMD ஒர்க் ஸ்டேஷனில் ஸோ ஏர் வந்து 2வும் ஸோ ஹீட் வந்து 300 to 350 நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த நம்மளுடைய சார்ஜர் கனெக்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சார்ஜர் கனெக்டரை கரெக்டாக வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹீட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஹீட் கொடுத்துட்டு அந்த லெட்டு வந்து மெல்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் மேலேருந்து ஹீட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேட்ரி கனெக்டர் வந்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து மெல்ட் ஆயிரும்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு, அதாவது லெட் எல்லாமே வந்து மெல்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய பேட்டரி கனெக்டரை கரெக்டாக வந்து வைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய பேட்ரி கனெக்டரை கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சரிங்களா. ஸோ மெல்ட் ஆகாமல் நம்ம போர்டில் பேக் சைட்லேயும் வந்து எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது, சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைட்லேயும் எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது. நீங்கள் இதில் ஹீட் கொடுக்கும்போது போர்டோடு ரொம்ப ஒட்டி ஹீட் கொடுக்காம கரெக்டாக ஒரு லிமிட்டேஷன் அளவுக்கு மட்டும் நீங்கள் ஹீட் கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ இப்போ நமக்கு இந்த போர்டில் இருக்கக்கூடிய அந்த பேட்ரி கனெக்டர் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம இப்போ கீழேருந்து ஹீட் கொடுத்தனால இதே இது நான் கீழே வந்து ஹீட் கொடுக்கணும்னா எனக்கு வந்து ஐசி இருக்குது சார் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து மேலே இருந்தால் ஹீட் கொடுத்தாகணும், சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மைக்ரோ சால்ட்ரிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சால்ட்ரிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வச்சதுக்கப்புறம் நம்ம லைட்டாக வந்து லெட்டு வந்து நம்ம ஒர்க்காக வந்து மேனுவலாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதாவது அந்த லெக்குக்கு மட்டும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய பின்னாடி இருக்க அந்த ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணியாச்சு, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம மொபைலை வந்து ஆன் பண்ணால் நமக்கு வந்து ஆன் ஆகுதா இல்லையா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்னுடைய ஃபோனில் என்னுடைய பேட்ரி கனெக்டர் நான் வந்து டிசி மிஷினில் சப்ளை கொடுத்து நான் வந்து மாட்டுறேன். ஸோ இப்போ மாட்டிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபோனை வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபோன் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ டிஸ்பிளே வருது, ஓகேவா. ஸோ அந்த பேட்ரி கனெக்டரு இதில் ப்ராப்ளமாக இருந்ததுனால அந்த சால்ட்ரிங் வந்து ரிமூவ் ஆனதுனால எனக்கு இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு, ஃபோன் ஆன் ஆகாமல். ஸோ இப்போ நம்ம அந்த பேட்ரி கனெக்டர் இந்த ஃபோனில் இருந்த பேட்ரி கனெக்டரவே நம்ம இது வந்து நல்லா இருந்தனால இதே பேட்ரி கனெக்டரை நம்ம வந்து திரும்ப வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஓகேவா. ஸோ நீங்கள் ஒரு வேளை புது பேட்ரி கனெக்டர் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே எந்த காம்போனன்ட்ஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் கீழேருந்து ஹீட் கொடுத்து கழட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராக்கும் நல்லா சேஃபாக இருக்கும், ப்ளஸ் அந்த பேட்ரி கனெக்டரும் உங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து ஆகாது, ஓகேவா.